What, my dear boy? Feeling shy? என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளை பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா தான் ஏன் இருக்கு. ஆனால் நீ பண்ணுறதா ஏன் நல்லா இல்லை. எனக்கு பரிகாரம் பண்ணுறோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பொண்ணு பார்க்க வச்சிருக்க. இது எல்லாம் உன் குருமா தானே? அம்மா 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 மா 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 இந்த வந்துட்டேன் தங்கச்சி வந்துட்டேன். மாமா மாமா மா கோயிந்தா கோயிந்தா கேட்குறேன். எதுவும் போய் சொல்லி பொண்ணு பார்க்க கூட்டு போனீங்க? என்ன வேண்டிய அவனுக்கு? பொண்ணு அழகா இருக்கால்ல, உடனே ஒத்துக்கிட்டா ஐயாவோட கெத்து குறைஞ்சிடுமா, அதான் பிகு பண்றாரு. மா நான் சீரியஸா தான் சொல்றேன், அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. ஏய் என்னடா நினைச்சிருக்கோம் மனசுல? இந்த மோரக்கட்டி அந்த பொண்ணு ஓகே பண்ணதே பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய இடம்? பெரிய இடம். நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட்டி போய் அங்க கிரிக்கெட் விளையாடுறேன். நான் பேசுறேன் இருங்க. என்னடா ஆச்சு உனக்கு? மா நீ ஆசைப்பட்ட மாதிரி 3 மாசத்துல எனக்கு கல்யாணம் நடக்கும், அவ்வளவுதான் விட்டுரு. இந்த பொண்ணு வேணா சொல்லிட்டேன். அந்த டெய்லர் முதல்ல செருப்பால் அடிக்கணும்டி. அழகான மனைவி அன்பான துணைவி சந்திரா பாரா 6 மாசம் குழந்தை ஆப்பிள் விட்டு விடுறாங்க. ஏன் ரோட்ல வரவன் போறவன் வெறுப்பேத்துற? லவ் லவ்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துக்கிறேன். நீ வேற பொண்ணு பார்க்க போனது எனக்கே தெரியாது. என்ன சீனு பொண்ணு எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. ஓ அப்ப லவ்க்கு ஒரு கத்திரியை போட்டு வீட்டுல பார்த்ததுக்கு மேல் தையல் அற்று போலகுதே. யோ என்ன அவ்வளோ கேவலமானவன் நினைச்சா? அழகழகுந்தான் அலைஞ்சிட்டு ஓடினேன், ஒத்துக்கிறேன். ஆனால் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற எவ்வளோ பார்த்தாலுமே அழகா தெரியலையா? ஓ அவ்வளோ ஸ்ட்ராங் லவ்வா? லவ்ல என்ன ஸ்ட்ராங் இல்லையாரு? லவ் அவ்வளோதான். அப்ப என்ன மாதிரி லவ் மேரேஜ் தானே அடிச்சு சொல்லு. இனி உன் லைஃப் ஜுமாக்கா ஜூ. இந்தா யோ என்ன சொம்புல சரக்கு? ஃபாரின் சரக்கு போடு. பழைய சொம்புல ஃபாரின் சரக்கு உங்கள் காம்பினேஷன் மாதிரியே. நீ ஊட்டுமா? சரி ஓகேடா. டேய் தோசை ஆறதுக்குள்ள வந்து சாப்பிடுறா, ஒரு வேலை முடியும். உங்கள் வேலையை முடிக்கிறதுலே இருங்க, எனக்கு எதுவும் வேணாம். ஏன்டா எங்க மேல இருக்கிற கோவத்தை சாப்பாடு மேல காட்டுற? வேணான்றல. டேய் தோசை சுட்டு வச்சிருக்க, வேஸ்டா போயிடும்டா. விடுமா, மாப்பிள்ள கோச்சு போறா, நான் பாத்துக்கிறேன். அண்ணே எப்படியாவது அவங்க கிட்ட பேச சம்மதிக்க வச்சிடுறியா? தோசை வேஸ்டா போயிரும் சொன்னீடா, அதை பாத்துக்கிறேன்னு சொன்னேன். சாப்பிடு. அம்மா கோச்சுக்கிற மாதிரியே கோச்சுக்கிறேன். பின்ன என்ன அண்ணே, அவன் கேட்ட மாதிரி தானே அழகான பொண்ணை பார்த்துருக்கோம். இப்போ அதுவும் வேணாம்னா அவனுக்கு என்னதான் பிரச்சனை? அம்மாடி இந்த காலத்து பையங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை உன் பையனுக்கு வந்திருக்கு. இதையெல்லாம் பெத்தவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டானுங்க. நாளைக்கு அவனுடைய பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு நான் தீர்த்து எந்த பொண்ணை காமிச்சாலும் வேண்டாம் வேண்டாங்கிறாமா. எனக்கு என்னமோ என் மாப்பிள்ளைக்கு வம்சவிருத்தி நரம்புல ஏதோ கோளாறு இருக்கோன்னு பயமா இருக்கு. கவலையே படாதீங்க சார், டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. அப்புறம் தெரியும் சார், உங்களை செக் பண்ற மாதிரி உங்க மாப்பிள்ளையை செக் பண்ணும், அதானே? கையை கொடுங்கம்மா. கையை விடுங்க சார், போய் உட்காருங்க, டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூப்பிடுறேன். என்ன லேட் ஆகுது? டாடி உன் ஃப்ரெண்டு என்ன இவ்வளவு தூரம்? ஒன்றும் இல்லைண்ணே, அடுத்த வருஷம் எங்கள் பையனுக்கு கல்யாணம், அதான் வந்தோம். ரெட்ட குழந்தைகளை பிறக்க வாழ்த்துக்கள். அது யாரு? மை மச்சான். வணக்கம் மாப்பிள்ள. மாமா எங்க இருக்க? நீ எங்க இருக்க? நீ சொன்ன இடத்துக்கு வெளியே தான் இருக்க. அப்படியே உள்ளவா? நீ வெளியே வா. அப்படியே உள்ள வாயா. என்னடா மண்டைங்க இது? மழை காலத்தில் தாண்டி போகிறது கல் போட்ட மாதிரி வரிசையா உட்கார. இங்கே எதுக்கு வந்திருக்க? டாக்டர் என்னை ஃபுல்லாக செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏன் எதனா திருட்டியா? பாடி செக்அப் மாப்பிள்ள. உட்காருங்க, நீங்க வாங்க சார். வா வா வா. இங்க யோ என்ன எதையே உள்ள கூட்டு வர? நீயா? யோ யூ சுகர் டாக்டர் இங்க எதுக்கு வந்தா? செக் பண்றதுக்கு தான் பேசாம வா. வாங்க இந்த வயசுல உட்காருங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். என்ன பிரச்சனை டாக்டர்? எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கல. அவுட்லுக்கு ரொம்ப பிரமாதம் தான், ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கே தெரியுது டாக்டர். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட அற்புதமான குழு குமரி ஆயில் இருக்கு. குளிக்க போறதுக்கு முன்னாடி உள்ளங்கால நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு போனா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து மண்டை திறந்துக்கும்.
அப்ப சரி அது வேண்டாம். டாக்டர் அந்த கஜகாமினி குட், நல்லா எடுத்து கொடுத்தோமா. நம்ம கிட்ட கஜகாமினி காஜர் அல்வான்னு ஒன்று இருக்கு. அதை தொடர்ந்து 3 நாள் சாப்பிட்டா குதூகலம் ஆயிடுவீங்க. இதை நீங்க டிவியில சொல்லாம. அவ்வளோ நல்லா இருக்கா? இல்ல டிவி அந்த டக்குன்னு சேனலை மாத்திடலாம் பாருங்க. ஐயோ, கையை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? மாப்பிளை கீப் குவைட். டாக்டர் சொல்லுங்க. பொண்ணுனாவே பிடிக்க மாட்டேங்குது, என்ன காரணமா இருக்கும் சார்? உங்க வயசு ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஃபால்ட் வர்றது சாதாரண விஷயம். ஆனா இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட சில கெட்ட பழக்கத்தால இந்த பிரச்சனை வருது. நம்ம கிட்ட கட்டுல் உடஞ்சான் காளான் சூப்புன்னு ஒரு சூப் இருக்கு. அந்த சூப்பை 3 நாள் கொடுத்தோம் அப்படின்னா எப்ப கல்யாணம்னு சட்டையை பிச்சுக்கிட்டு அலைவான். ரொம்ப சந்தோஷம். அந்த கட்டுலுடன் காளான் சூப்பை என் மாப்பிளைக்கு ஒரு பாக்கெட் கொடுங்க. கொடுக்கறது என்ன, ஊத்திடுவோம். தம்பியை பிடிமா, பிடி பிடி பிடி. தள்ளி போ. எனக்கு எதுக்கு சூப்பு? உனக்கு தானே பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் கல்யாணத்துக்கு எந்த பொண்ணை காட்டாலும் வேண்டாங்கிற ஒரு தாய் மாமனை வேற என்னால என்ன பண்ண முடியும்? போடா. என்ன மாப்பிள்ள ஒரு பொண்ணு முன்னால இவ்வளவு அசிங்கமா பேசுறேன்? என்னை விட அது அசிங்கமா பேசுங்க. அதுன்ற வார்த்தை அகராதியிலே கிடையாது. என்ன கிளம்புறேன்? என் லெவலுக்கெல்லாம் என் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறது ஜுஜிபி மேட்டடா. இவா நல்லா செப்பலை கப்பலாக்கி கடல் மேலே ஜாக்கிங் போறவன். நோ மென்ஷன் தேங்க்யூ. தயவு செஞ்சு போனை வச்சிரு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தான். அக்கா சொன்ன மாதிரியே சீனுவுக்கு நல்ல இடமா பார்த்து நிச்சயம் பண்ணிட்டீங்க. எல்லாமே எங்க அண்ணனால தான். வாங்க எங்க போயிட்ட நீ? எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். வந்து சாப்பிடுவா. சாம்பாரா காரக்குழம்பு? காரக்குழம்புல மீனும் சாம்பார்ல கறியும் போட்டிருக்கேன். எல்லாம் உனக்காக ஸ்பெஷல். வா. வாட் a new combination. நான் மெரசலாயிட்டே நான் மெரசலாயிட்டேன். பக்கத்து வீட்டுல தூக்கி போட்டதை இவன் எப்படி எடுத்தான்? பார்த்துட்டானா? ஏன் குருமா பண்ண? அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருந்தாங்களா? ஏன் குருமா பண்ண? எல்லாரும் அவசரமா கிளம்பிட்டு இருந்தாங்க. ஏன் குருமா பண்ண? மாப்பிள்ள ஆனது ஆயிப்போச்சு. இப்போ அடிக்கிற அடியில நீதான் ஆயிப்போ போற. உன்ன நல்லா இருக்கீங்களாமா? ஏழு கழுத வயசாவது இன்னும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கு. யோ நில்லியா மாவானே. உன்ன என் லவ்வ மறைச்சு நிச்சயமா பண்ணி வச்ச. இன்னைக்கு நான் விடவே மாட்டேன். இரு சகுனி வேலையா பாக்குற? என் லவ் நாசம் பண்ணிட்டியா இன்னைக்கு? அதோட கண்டெடுத்துல அடிக்கிற பழக்கம். படாயிரத்துல பட்டா உங்க அத்தைக்கு எவன் பதில் சொல்லுவான்? ஒரு பெரிய மனுஷன்ற மரியாதை வேண்டாம்? என்ன வழுகையை காமிச்சு எஸ்கேப் ஆவறியா? பெரிய மனுஷன்றது நடத்திலையும் இருக்கு. என்ன பெரிய நடத்த? உன்னையெல்லாம் போய் அந்த பொண்ணு லவ் பண்ணுவான்னு எவன்டா எதிர்பார்த்தான்? எவன் மாப்பிள்ளை எதிர்பார்த்தான்? நான் எதிர்பார்த்தேன்டா. சரி நான் ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன், விடுங்க மாமா. சரி இப்போ எதுக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி தேம்பி அழுதுட்டு இருக்கிற? ஒரு மாமன் கூட பார்க்காம ஒரு சாதாரண லவ்வுக்கு போய். எது சாதாரண லவ்வா? எங்கடா அந்த கல்ல காணோம்? அந்த குண்டான காணோம். யோ நில்லியா. ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கிறது அமெரிக்காவுக்கு வீசா எடுக்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அதான் போய் சாதாரண எனக்கு என் மகா வேணும். அவ்வளவுதான். கல்யாணம் நடந்துருச்சு, நிச்சயம் தானே நடந்திருக்கு. என்ன சொல்ற மாப்பிள்ள? இப்பெல்லாம் 5000 பேரை கூட்டி வச்சு கல்யாணத்தை நடத்துறானுங்க. ஆனா வெறும் 5 பேருக்கு மட்டும் தெரியற மாதிரி டைவர்ஸ் பண்ணி போறானுங்க. இங்க வெறும் 5 பேருக்கு மட்டும் தெரிய மாதிரி நிச்சயதார்த்தம் தானே பண்ணிருக்காங்க. பண்ணி இருக்காங்க இல்ல பொடி மூக்கா? நீ தான் பண்ணுனேன், நிறுத்திடுறேன். எங்க நடு தெருவிலையா கல்யாணத்தை? மாமா அப்ப கீழே போய் அப்பா கிட்ட பேசி அப்படியே கல்யாணத்தை நிறுத்திடு மாமா. அது எப்படி மாப்பிள்ள எடுத்தங்க பண்ண முடியும்? இது 2 குடும்பத்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ பாட்டுக்கு ஒரு லவ் பண்ணு. 2 பக்கம் சேதாரம் இல்லாம ஆதாரத்தோட. இப்ப எதுக்கு வெளியூர் பஸ்ல வெள்ளரியா வைக்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிற? மேட்டர் சொல்லு. கல்யாணத்தை நிறுத்துறேன். கன்ஃபார்ம் தானே? ஹலோ ஏய் சொல்லு. நான் தான் ஃபோன் பண்ணுமா? சே சார் ரொம்ப பிஸி போல. அப்படிலாம் ஒண்ணு மீட் பண்ணலாமா? ஓகே 10:30 பேசனே ஓகேவா? ஓகே. ஆமா மாமா. போயா. மாப்பிள்ளையோட டிசிப்ளின் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இப்பெல்லாம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட பொண்ணுக்கு செல்போனை வாங்கி கொடுத்து மணி கணக்கில் பேசுறாங்க. ஏன் பேரண்ட்ஸுக்கே தெரியாம வெளியில சுத்துறாங்க.
ஆனால் மாப்பிள்ளை அப்படி கிடையாது. அந்த பொண்ணு பின்னாடி சுத்தருக்கு டைம் கரெக்டாக இருக்குது. இது ஓம் பொண்ணு கூட வேறு சுத்தோனா? இன்ஃபேக்ட் நானும் உங்கள் பையன் மாதிரி தான். இந்த ஆளும் 2 பொண்ணு ஓட்டியிருப்பானோ? எங்கள் 2 பேர் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு நாங்கள் மீட் பண்ணதும் இல்லை, வெளியில் கூட்டு போனதும் கிடையாது, பேசுனது கூட கிடையாது. ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. சும்மா இருங்க. சொல்லலை, மறுபடியும் கோச்சிக்கிறாங்க பாருங்க. சம்பந்தம் பண்ண பாவத்துக்கு சப்ப ஜோக்குகள்லாம் சிரிக்குதுங்க. அப்புறம் சம்பந்தி, நம்ம ஜோசியர் கல்யாணத்துக்கு 3 நாள் குறிச்சு கொடுத்துருக்காரு. அதில் 27 ரொம்ப நல்லா இருக்கு முகூர்த்தம். உங்களுக்கு சௌரியம்னா அந்த முகூர்த்தத்திலே என்னம்மா? 27 ஓகேங்க, அன்னைக்கே வச்சுக்கலாம். அப்போ 26 சாயங்காலம் ரிசப்ஷனை வச்சுக்கிட்டு 27 காலையில் கல்யாணத்தை வச்சுக்கலாமே? 26 ரிசப்ஷன் வேண்டாமே. என்னங்க அது 26 செவ்வாய்க்கிழமையா இருக்கு. 2 6 கூட்டினா 8 வருது. அதனால தான் 2 6 கூட்டினா 8 தான் வரும். கல்யாணத்துக்கு உன் பையன் வருவானா? அவளை விடுங்க சம்பந்தி, அவள் இது மாதிரி தான் ஏதாவது சென்டிமெண்டெல்லாம் பேசிட்டு இருப்பா. நோ, we have to respect her sentiments. அப்போ 27 காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு சாயங்காலம் ரிசப்ஷன் வச்சுக்கலாம். என்னம்மா, ஓகே தானே? இப்போ சந்தோஷமா? சம்பந்தி, ஏமாச்சான், நீங்க என் தங்கச்சியை நிச்சயம் பண்ண மறுநாள்லேருந்து பிபி நம்பர்ல போனை போட்டு பேசிக்கிட்டே இருப்பீங்க. வேலை செய்ய விட மாட்டீங்க, குளிக்க விட மாட்டீங்க, ஏன் தூங்கவே விட மாட்டீங்க. இல்லடா கண்டு. ஆனா உங்க பையன் நிச்சயம் பண்ணி இத்தனை நாள் ஆகியும் அந்த பொண்ணுகிட்ட போனை போட்டு ஒரு வார்த்தை பேசுறது இல்லையே. இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா. என்னாச்சு? அந்த கடையில் போய் கொஞ்சம் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வாங்க. வெள்ளரி போங்க. தலைக்கு மேல வெள்ளம் போதுன்ற வெள்ளரிக்காய் கேட்கிறாரு மச்சான். எலக்ட்ரிக் கடையில் எப்படியா வெள்ளரிக்கா? நடந்து வா, கொழுப்பு கம்மியாகும். மச்சான் போயிட்டாயா? மொதல் தடவையா என் பிள்ளைய பத்தி ஒருத்தன் பெருமையா பேசியிருக்கான். அந்த சந்தோஷத்துல வந்துகிட்டு இருக்கேன். அது பொறுக்கல பாரு அவனுக்கு. அதுக்குள்ள அதுல ஒரு ட்விஸ்ட் பண்ணி அதை கெடுக்கிறான் பாரு. ஐயா, புள்ள மேல பாசம் பொத்துக்கிட்டு வருது. எங்க அண்ணன் மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்குமா? வண்டியை கொஞ்சம் நிறுத்து. போய் மாங்காய் வாங்கிட்டு வரியா? நீ வண்டி நிறுத்தாத தம்பி, நீ போ. கோவத்தை பாரு. நல்ல குடும்பம்டா. ஹாய். ஹாய், சொல்லு. லவ் யூ. குடு. ஃபோன் ரொம்ப சுடுதா? ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். நான் மாடிக்கு வந்து கால் பண்ணுறேன், வெயிட் பண்ணு. ஏய், உங்க அண்ணன் பெரிய இது மாதிரி பேசுறானே. உள்ள உன் புள்ள கல்யாணம் பண்ண போற பொண்ணுகிட்ட அதெல்லாம் கேட்டுக்கிட்டேன், போங்க. நான் தான் போய் கேட்டேன். போடி. டேய், மொட்டை மாடி ஃபோனு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. எல்லாம் தெரியும்டா. வருங்காலத்துக்கிட்ட அப்படியே கொலையறியாம 27ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன 27? அட நடிப்பா பாரு. 27ஆம் தேதி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணது பத்தி தானே நீயும் அகிலாவும் பேசிட்டு இருக்கீங்க. தெரியும்டா. கல்யாணமா? மாமா எங்க? ஏய், அந்த கறியை கொஞ்சம் சூடு பண்ணி கொடுறேன். தம்பி, பவானி வீடு தானே? நாயா கண்ணு கமண்டிருச்சே. வாங்க சார். எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க? ஊர் சுத்திட்டு வரேனா? உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கல்யாணத்தை பேசி நிறுத்த சொன்னேன்ல. இனி இந்த ஆப்ப கடை மண்டை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. நானே இப்போ எங்கள் அப்பா சொல்லி கல்யாணத்தை நிறுத்த. இந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்க போயிட்டாயா? உங்கள் அப்பா என்னை கொண்டு போய் குட்டி நான் வெளியூரில் விடுற மாதிரி நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான். வரவன் போகிறவன்ட்டெல்லாம் வழியை கேட்டு வந்து சேர்றதுக்கு ராத்திரி ஆகிப்போச்சு. மாப்பிள்ள, உங்கள் அப்பா லவ் பேர்ஸையை தனித்தனி கூட்டுக்குள்ளே போட்டு வளர்த்தவன். உன் லவ் விஷயம் மட்டும் தெரிஞ்சுட்டு வச்சுக்க. நீ புள்ள உன்னை விட்டுருவான். உன்னை லவ் பண்ண பாவத்துக்காக அந்த பொண்ணு அட்ரஸே லவ் பண்ணிடுவாயா? என் கை காலம் அப்படி ஒதுருது. நான் வண்டி தான் பஞ்சர் நினச்சி கீழே கீழே பார்த்துட்டு வரேன். இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க சார். நானும் மிலிட்டரி மேன் தான் சார். அவங்க ஸ்டேஷனுக்கு வந்துருந்தா பரவாயில்ல. ஸ்ட்ரைட்டா 100 கடிச்சிட்டாங்க சார். முருகா, அதனால நீங்க கொஞ்சம் முடியவே முடியாது சார். ஹலோ மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. ஏதோ மாமா வந்திருக்காரு. ஓ தெரியுமே. நீலா, மாப்பிள்ள வந்திருக்காரு பாருமா. உள்ள போங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. ஐயோ, துணில அப்படி போட்டு போயிருக்கா. என்ன இவ? அவட்ட சொல்றதுக்கு ஏன் வேட்டிமா? சாரிங்க. நோ மென்ஷன். இந்த வீட்டுக்கு நீ ஒரு மாப்பிள்ளை முதல் டைம் வந்திருக்க. என்ன சாப்பிட்றேன்னு ஃபார்மாலிட்டி கூட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி போறாங்களே. இதையே ஒரு காரணமா வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். வீட்டில் போட்டதாமா? பின்ன ரோட்ல போட்டதே கொடுப்பாங்க. வந்துடுறேன். மாப்பிள்ள வந்திருக்காருடி. எங்க ஷோ? முதல்ல ட்ரெஸ் மாத்து போ.
ஏதோ எதையோ திங்கிற மாதிரியே இருக்கு. எது திங்கிற மாதிரி? பண்ணி. கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்கு தான் மாப்பிள்ள காரணம் தேடிக்கிட்டு இருக்கேன். கட்டு. காரணம் தெரியல. காரா பூஞ்சில வேர்களை தேன்னுருகிற. அது என்ன நாக்கல? ஒன்றும் இல்லையே. ஹலோ. ஹாய் சொல்லு. லவ் யூ. குடு. ஒண்ணுதானா? சார் சம்ம மூட்ல இருக்கீங்க போல. ஏய் போடி. எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் எடுக்கல? மொட்டை மாடியில வாட்டர் டேங்க் கழுவிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் ஒழுங்கா பேசுன? அப்போ வெளியே இருந்து பேசுனேன். இப்போ டேங்க்குள்ள இருந்து பேசுறேன். சரி சரி ஓகே. நான் அப்புறம் கால் பண்றேன். வெளியே போலாம். ஏங்க வாங்க வந்து நாயை பிடிங்க. அது கடிக்காதுங்க. ஏங்க பின்ன காமெடியாங்க பண்ணோம். கொலைக்கிற நாய் கடிக்காதுங்க. அப்போ கொலைச்சு முடிஞ்சோன்னா கடிக்குமா? வாங்க டைசன். குண்டு மொத்த பேரும் ஜமால் வாஷா. வாங்க மாப்ள உட்காருங்க. வெளியில உங்களை சரியா ரிசீவ் கூட பண்ண முடியல. சாரி. பரவாயில்ல அங்கிள். அம்மா டிஃபன் ரெடியா? எங்கே மாப்பிள்ள சொல்ல விட்டான். ஓன்னு கத்துறான். ஜெயகிந்த் பார்ட் 3 ஓடிட்டு இருக்கு. நல்ல வேலை நீங்க வந்துட்டு. என்னங்க தனியா ஒரு டிஸ்கஷனு? எனக்கும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை அங்கிள், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. வீட்டில் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதான் உங்ககிட்டயே சொல்லிடலான்னு. தயங்காம சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள். மிலிட்ரி சார், இந்த காலத்தில் சின்ன பசங்க பெரியவங்க பேச்சு எங்கே கேட்குறாங்க? கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கிறாங்க. நான் என் மாப்பிள்ளைக்கு சேர்த்தா சொல்கிறேன். என் மாப்பிள்ளை உங்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தில் புரிஞ்சு போச்சு. இந்த கல்யாணத்துக்கு பெரிய பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வருவாங்க. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்க குத்துப்பாட்டுக்கு லோக்கலா டான்ஸ் ஆட முடியாதுன்னு ஃபீல் பண்றாரு. நாங்க மிலிட்ரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்டை போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா என்னையா லுங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடிங்களா? சொல்லியா மங்கி டான்ஸ் ஆடுறீங்க? அங்கிள் அங்கிள் வேற ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தோம். கன்னு. ஓ இதுவா? காலையில் ஒரு சின்ன பிரச்சனை. ஆமாம், நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. அது மிலிட்ரி சார், சின்ன பிரச்சனைன்னு சொன்னீங்களா? அது என்ன சார்? அதுவா சார், நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். அது என்னுடைய மிஸ்டேக் இல்ல, அவங்களுடைய மிஸ்டேக். கெட் லாஸ்ட். யா பண்றதெல்லாம் பண்ணிட்டா யா சவுண்ட் விடுற. உன்னால பாரு ஊந்து கைய வச்சினா இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா உயிரே போயிருக்கும். தாவத்தோட முருங்கீரை உன் மரத்துல ஏறி அறுத்தது தப்பா? தப்புதான். ஏன் பர்மிஷன் இல்லாம என் காம்பவுண்ட் ஏறி முருங்கைக்கீரை அறுத்தா? அதான் ஏன் மிலிட்ரி சார், பறிக்க பறிக்க துளுத்துற போகுது. இத்தனை முருங்கைக்கீரைக்கு ஒருத்தர் சுற்றிக்கல பார்க்குறவங்க பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அதானே சார்? நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கிற ஆளு. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது வெறி வருது சார். அதனால இந்த சீட்டிங் பண்றவன், ஃபோர்ஜரி பண்றவன் எல்லாரையும் நிக்க வச்சு சும்மா சுட்டு தள்ளணும் சார். ஆமா, நீங்க ஏதோ சொல்லணும் வந்தீங்களே? எனக்கு சொல்லலை. இந்த மாதிரி எந்த பஞ்சாயத்தும் வரக்கூடாது. என் ஒரே புள்ள கல்யாணம் இந்த ஊரே மெச்சுற மாதிரி நடக்கணும். மா காஃபி போட்டியா? வரேன். தூரம் ஏஞ்சிட்டாரு. அவருக்கு எவ்வளோ பத்திரிக்கை வேணும்னு கேளு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே பத்திரிக்கை கொடுக்குறாரா இல்லை வேற ஏதாவது ஸ்டைல் அடிக்கிறாரான்னு கேட்டுக்க. என்னடா சொல்கிறேன்? இப்போ ஆர்டர் கொடுத்தாகணும். மாமாட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். மாப்பிள்ள பார்த்தீங்களா மாமா மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க. கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு கூட உட்காந்துட்டு பத்திரிகையில் மஞ்சள் தடவுறியா நீ? அவசரப்பட்டு எதுவும் பண்ணிப்படாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். சாவு என் கேள்வி தான். எவ்வளோ பெட்டு? ஏன் சாவுக்கு நானே எப்படி பெட்டு கட்டுறது? உன்ன மாப்பிள்ளை கல்யாணத்தை நிறுத்தியாச்சு. எப்படி? அப்படி நினைச்சுக்க மாப்பிள்ள. பொதுவாக ஒரு கல்யாண பத்திரிக்கை
குலதெய்வம் கோயிலில் வச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு வைப்பாங்க. ஆனா உங்க அம்மா அப்பா குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும்தான் வைப்பாங்க, மற்றவங்களுக்கு வைக்க முடியாது. எப்படி? நாளைக்கு பா. ஏப்பா அவனை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? காலையில இருந்து காக்காயா கத்துறேன்ல, வந்தாயினா நேத்து கடனை நிறைவேற்றி விட்டு கொஞ்சம் சாராயத்தை குடிச்சு விட்டு கறியை தும்பல. இறங்க மாட்டியா? ஏன் வர மாட்டேங்கிற? காணிக்கன்ற பேர்ல 6 அடி சூளத்தை வாயில குத்துனா எப்படா சாமி வரும்? சாமி வலையினா விடுங்க, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கோ. நம்ம சாராயத்தை குடிச்சு விட்டு இருக்கிற கறியை திண்டு போவோம். கணக்கெழுத நேத்து கடனை நிறைவேற்றாம எப்படா கறியை தும்ப? இப்ப பாரு ஊத்து வந்த மஞ்சள் தண்ணி. என் பிள்ளையோட கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும் சாமி. யோ, கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு கறியை பார்த்து வாய் சப்பிக்கிட்டு இருக்க. கற்பூரம் அடைஞ்ச உடனே பார். கறியை கவின்னு ஓடுறோம்ல சாமி. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிங்க, பத்திரிக்கை கொடுக்க போகணும். யோ, நல்ல நேரம் முடிய போதுன்றாரு, என்னையா பண்ண போற? முனி மாமன் மேலே வந்து ஏறி காரியத்து போற குறி சொல்லி இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்திடுவான். நீ எல்லாம் குறி சொன்னா நம்புவாங்களா? மாமாவை சாதாரணமாக தானே பார்த்துருக்கேன், சாமி வந்து பார்த்ததில்லையே. சரி கருப்பு முனி வந்து இறங்கிட்டாண்டா. நம்ம முனியை அங்க வந்து இறங்கிட்டாண்டா. அடிக்கடா. அவன் இங்க வரான். முனியா அங்க இறங்காம இங்கே வந்து இறங்குன. அந்த ஷாப்பிங்ல தூங்கிட்டு அராதாங்க வந்து இறங்கிருக்காரு. அடிச்ச மீசெல்லாம் பிச்சு கிளம்புடா. உள்ளூர் கரமல இறங்காம ஏன் வெளியூர் கரமல இறங்குன? ஏய், முனிக்கே உங்க மூஞ்சி பிடிக்காம வந்து இறங்கிருக்காரு. ரொம்ப குழப்பாத, இங்க நிறைய வேலை, இது கிளம்புடா. காணிக்க செலுத்திட்டு போயிடுறோம்யா. கஜ்ரா தலையா, சீக்கிரம் செலுத்திட்டு கிளம்புடா. குர்ரா எல்லாரும் நல்லா இருக்கணும்டா. இதான் காணிக்கையா?